பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இயேசு கையில ரொம்ப சேஃபா இருக்கிறீங்க. இயேசு கையில இருந்து யாருமே உங்களை பறிக்க முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, யாரும் பிரிக்க முடியாது. சாதாரணமாக மனுஷன் எதை அவன் பிடிச்சிக்கிறான், எது அவனுது அதை அவன் என்ன பண்றான், பிடிச்சிக்கிறான். இப்ப நான் ஏசப்பா சொல்றாரு, நீ ஏன் சொத்து, நான் எப்படி இன்னொருத்தனுக்கு உன்னை விட்டு கொடுக்கும். நீங்க இன்னொரு சத்தியம் சொல்லட்டுமா? எந்த அப்பா அம்மா பிள்ளைங்க தப்பு செஞ்சா போ நாசமா போ, போலீஸ் இவன் தான் தப்பு செஞ்சா பிடிச்சின்னு போன எந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க? மண்ணான தகப்பன் தாய் அப்படி பண்ணா நல்ல தகப்பன் அப்படி பண்ணுவாரா? அதுக்குன்னு நீங்க தப்பு செஞ்சா ரைட்னு சொல்லுவாரு நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்களை என்ன பண்ணுவார்? திருத்துவார். உங்களை அணைக்கிற கரமே உங்களை என்ன பண்ணும்? லைட்டா தட்டும். என்ன பண்ணும்? லைட்டா தட்டும். தட்டு வாங்கியிருக்கிறீங்களா? யாருன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து அடி வாங்கியிருக்கிறவங்க கையை தூக்கி ஒரு அல்லேலூயா. நான் வாங்கியிருக்கிறேன். அது சும்மா ஒரு தட்டு, அவ்வளோதான். என்னது? சும்மா ஒரு தட்டு. அல்லேலூயா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் பிள்ளைய திருத்தினா நான் தான் திருத்தணும், அன்பு செஞ்சாலும் நான் தான் செய்யணும், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப சொல்லுங்க, பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலோ. நீங்க சொல்லுங்க, இன்னொரு முறை பறித்து கொள்ள. சூப்பரா பாடுறீங்க. தலைமையில கை வச்சு, அப்பா கரம் என் மேல கடுகளவு 2025